1948 யூஜிசி ஒன்று சொல்கிறீங்க. 1948 அப்படிங்கிறது சொல்லலாம். ஆமாம், காந்திஜி இறப்பு அப்படிங்கிறது 1948 சொல்லலாம். ஸ்ரீலங்காவோட இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறத சொல்லலாம். ஸ்ரீலங்கா, இஸ்ரேலோட இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறத சொல்லலாம். என்னம்மா? ஃபேக்டரி அப்படிங்கிறது வந்து தொழிற்சாலைகள் அப்படிங்கிறது வந்து ஃபேக்டரி ஆக்ட் வந்து 1948. அதே மாதிரி ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது தொழிற்கொள்கை தீர்மானம் அப்படிங்கிறது வந்து 1948. தொழிற்கொள்கை தீர்மானம் அப்படிங்கிறது வந்து 1948. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஜேவிபி கமிட்டி அப்படிங்கிறதும் எஸ்கே தார் கமிட்டிங்கிறதும் 1948. இது நிறைய சொல்லிட்டு போகலாம். அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு யூஜிசி அப்படிங்கிற ஒரு கல்விக்குழுவை உருவாக்குனது இதே 1948 தான். 1948 மட்டும் 10க்கும் மேற்பட்ட தகவல்கள் இருக்கு. அசோசியேட் பண்ணி படிச்சீங்கன்னா நீங்க வெற்றியாளர். நிகில் தம்பி சொல்லுங்க. ஆபரேஷன் போலோ அப்படிங்கிறதும் நமக்கு வந்து இதுதான் 1948 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். 1948 இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயர். ஸோ டிசம்பர் 10 அப்படிங்கிறது மனித உரிமைகள் தினம். இந்த மனித உரிமைகள் தினம் அப்படிங்கிறது வந்து 1948 டிசம்பர் 10 ஐக்கிய நாடுகள் சபை ஒரு மனித உரிமைகள் அந்தமாக சார்பில் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாங்க. அந்த டேலேருந்து தான் என்ன பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டால் 1948 அப்படிங்கிறத வந்து டிசம்பர் 10 அப்படிங்கிறத வந்து மனித உரிமைகள் நாள் அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இப்போ மனித உரிமைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாளில் தான் ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கிறது வந்து என்ன கொடுக்கும்னா அமைதிக்கான நோபல் பரிசு கொடுப்பாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு இருக்கு இல்லையா? ஸோ இந்தியாவிலிருந்து அமைதிக்கான நோபல் பரிசு யாராவது வாங்கியிருக்காங்களா? ஸோ கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிறவர் இப்போ இருக்கிறவர் சொல்கிறீங்க. முதல்ல மதர் தெரசா 1979. மதர் தெரசா எப்போ வாங்கினாங்க? 1979 வாங்கினாங்க. மதர் தெரசா அப்படிங்கிறது 1979 அவங்களுக்கு என்னது நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு. எப்போ அவங்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க? 1980. அப்படியே பேசிகிட்டே இருங்க, ஆன்லைனில் பேசிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் வந்து கரெக்டாக ரீச் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும். ஸோ புதுசு நடந்திருக்கு, புதியதிலிருந்து நம்ம போகலாம். ரிசர்வ் வங்கியினுடைய புதிய ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மெய்யமை ரீச் ஆகுதா? போர்டு ரீச் ஆகுதா? என்னோட ஆடியோ எப்படி இருக்கு? கிளியரா இருக்கு. ஓகே. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐனுடைய நியூ கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ ஹி ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் அ நியூ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. இவர் 26வது ஆளுநர், 26th. எப்போ கேட்டாலும் சொல்லணும் வனராஜா. 26வது ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் 56 இயர்ஸ் ஓல்டு. இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த சக்திகாந்த தாஸ் அவருடைய பதவி காலம் முடிவடைகிறது. இன்னையோட முடிவடைது டிசம்பர் 10. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், டிசம்பர் 10 முடிவடைகிறது. இவர் எப்போ சார் பதவி வகிச்சார் அப்படின்னா 2018 6 ஆண்டுகள். 2018 6 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு பதவி அப்படிங்கிறத வகிச்சுட்டு வந்தார் சக்திகாந்த தாஸ். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சக்திகாந்த தாஸ் யார் இப்போ? சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிற ஒரு புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிறது. ஸோ டிசம்பர் 11 தான் அவர் பொறுப்பேற்கிறார். அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸோ டிசம்பர் 11 அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய பதவிக்காலம் 3 ஆண்டுகள், 3 இயர்ஸ். 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது இருப்பார். உடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது இருப்பார். இவர் ஒரு என்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு என்ஜினியராக இருந்திருக்கிறார். இவர் ஐஐடியில் பட்டம் பெற்றவர். ரொம்ப பாப்புலரான ஐஐடி கான்பூர் அப்படிங்கிற ஐஐடி வந்து ரொம்ப பாப்புலரான ஐஐடி. அங்கே தான் அவர் பட்டம் பெற்றிருக்கிறார். யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? சஞ்சய் மல்ஹோத்ரா. ஸோ இன்றைக்கி குரூப் 1 எக்ஸாம் எழுதக்கூடிய, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அனைவருக்கும் தென்றல் இஸ்லாமியின் சார்பாக வாழ்த்துக்கள். இது எப்படியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்பீங்க. நிறைய பேர் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கீங்க நம்ம அகாடமியை ஃபாலோ பண்ணுறவங்க. குரூப் 1 மெயின்ஸ் நம்முடைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து பேப்பர் ரீட் பண்ணுறதில்ல, அதில் இருக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள் எல்லாம் பேசியிருப்போம். மெயின்ஸ் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை பேசியிருப்போம். ஸோ இன்றைக்கி குரூப் 1 மெயின்ஸ் எழுதக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த கொஸ்டின் பேப்பரை இன்றைக்கி எழுதக்கூடிய குரூப் 1 எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய கொஸ்டின் பேப்பரை எல்லாரும் பார்த்துருங்க. அடுத்து எழுத போகிற குரூப் 1 ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கிறவங்க
இந்த கொஸ்டின் பேப்பர் மெயின்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பார்த்துடணும். அதில் எவ்வளோ வந்து எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும். நீ வேணால் எடுத்து பார்த்தீங்கன்னா 80 to 90% கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஜிகே தான் இருக்கும் எல்லாமே. நீங்கள் பாருங்கள், நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் கூட இப்போ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கூட நான் லாஸ்ட் இயரில் வச்ச கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அதையும் உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன், பார்த்துங்க. ரொம்ப முக்கியமானது. அப்போ இவர் ஐஐடியில் தான் யாரும் பேசணுமா? ஆன்லைனில் யாரும் ஆன் பண்ணுறீங்க? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பிரிவில் தான் இவர் ஐஐடி அப்படிங்கிற கான்பூர் ஐஐடியில் அவர் படிச்சிருக்கிறார். 1990 அப்படிங்கிற பேட்ச் ஐஏஎஸ். அவர் 1990 பேட்ச் ஐஏஎஸ்ஸாக இவர் பதவியேற்றிருக்கிறார் ராஜஸ்தானில். தெரிஞ்சு வச்சுங்க. நமக்கு 3 வருஷம் ஆர்பிஐயோட கவர்னராக இருக்க போகிறார் அப்படின்னா அவரை பற்றி கூடுதல் விஷயம் தெரிஞ்சு வச்சுங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்திருக்கிறார். 1990 ராஜஸ்தான் அந்த பிரிவில் தான், அந்த கேடரில் தான் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறாரு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது, அமெரிக்காவில் பிரிஸ்டன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில், அமெரிக்காவில் இருக்கிற யூனிவர்சிட்டி பிரிஸ்டன், ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டி. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது? லண்டன். நல்லா பேசுங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி லண்டன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிரின்ஸ்டன் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் இவர் வந்து ஜென்ரல் பாலிசி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில், பொது கொள்கைகள் அல்லது பப்ளிக் பாலிசி அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இவர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிருக்கிறார். பப்ளிக் பாலிசி அப்படிங்கிறதுல இவர் வந்து ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இவர் படிச்சிருக்கிறார். ஸோ நிறைய அனுபவசாலி அப்படிங்கிறவர். ஒரு பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முக்கிய கட்டத்தில் உள்ள நிலையில் இவர் வந்து வந்திருக்கிறார். ஏன்னா இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குது, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 5வது இடத்துல இருக்குது. 2047 இந்தியா சுதந்திரம் பெற்ற 100வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணும்போது இந்தியா வந்து 3வது நிலைக்கு முன்னேறணும் அப்படிங்கிறது நம்முடைய இலக்காக இருக்கிறது. அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம். கைல்வெளி ஆன் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க பாப்போம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட எத்தனையாவது கவர்னராக தற்போது சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்? 26வது. அப்ப 25 யாரு? ஒன்னு யாரு? ஆஸ்பாரின் ஸ்மித் அப்படிங்கிறது. முதல் இந்திய கவர்னர் யாரு? சிடி தேஷ்முக். பிரதமராகவும் இருந்து, இந்த ரிசர்வ் பேங்கோட ஆளுநராகவும் இருந்து, ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் இருந்த ஒரு பிரதமர் யாரு? டாக்டர் மன்மோகன் சிங். டாக்டர் மன்மோகன் சிங் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். டாக்டர் மன்மோகன் சிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா when it was started? 1934 ஸ்டார்டடு. ஸோ எப்போ வந்து அதோட ஆப்ரேஷன் ஆரம்பிச்சது? 1934 தான் ஆக்ட். 1935 செயல்பட ஆரம்பிச்சது. ஆக்ட் வந்து 1934, செயல்பட ஆரம்பிச்சது தான் 1935. ஸோ அப்போ 1935 முதல் ஆளுநர் யாரு? சிடி தேஷ்முக் சார். 1935 யாருன்னு கேட்டா சிடி தேஷ்முக்கா? ஆஸ்பாரின் ஸ்மித் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆஸ்திரேலியா சார். ஆஸ்திரேலியா. ஆஸ்பாரின் ஸ்மித் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர்? ஆஸ்திரேலியா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். he is also very very important. first அப்படிங்கிறது சிடி தேஷ்முக். so சிடி தேஷ்முக் recommended what? எல்ஐசி அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தவர், ரெக்கமெண்டேஷன் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிடி தேஷ்முக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எல்ஐசியில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது நேற்றுக்கு பானிபெட், ஹரியானாவில் பானிபெட் அப்படின்னு சொன்னோம்ல, அந்த திட்டத்தினுடைய அந்த தலைப்பு என்ன? எந்த திட்டத்தின் அடிப்படையில்? பீமா ஷஹி அப்படிங்கிற ஒரு திட்டம். அந்த பீமா ஷஹி அப்படிங்கிற திட்டத்தில் எல்ஐசியில் நீங்கள் ஏஜென்ட் ஆகலாம், அரசு வேலைவாய்ப்பு கொடுக்குது. எந்த வகுப்பு படிச்சிருந்தா எலிஜிபிள்? 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏஜ் எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும்? 18 to 70. 50 18-50. ஸோ பிட்வீன் 18 to 50 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு 21,000 அப்படிங்கிறது சேலரியாக கிடைக்கும் அப்படின்னு மாதிரி வச்சுருக்கிறாங்க. இது நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தால் எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படியே நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ ரிசர்வ் வங்கியினுடைய புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா, ஐஐடிஎன், இவர் வந்து ஒரு ஐஐடியில் படித்தவர் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து முக்கியமானது இன்றைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் 2 விஷயம் தான் பேசியிருக்கிறோம் இது வரைக்கும். 1 மனித உரிமைகள், 2 அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது நேஷனலைஸ் ஆச்சு? 1949. ரிசர்வ் வங்கி அப்படின்னு சொல்லக்கூடியது பணம் அச்சிடுவதற்கான முற்றுரிமையை பெற்றிருக்கிறதா? எஸ் அப்படிங்கிறது. எந்த ரூபாய் தவிர? ₹1 தவிர. ₹1 அப்படிங்கிறது ஃபினான்சியல் செக்ரட்டரிக்கு போயிடும், ஃபினான்சியல் மினிஸ்ட்ரிக்கு போயிடும்.
ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது வந்து பேங்கர்ஸ் பேங்க் அழைக்கப்படுதா? ஒய் இட் இஸ் கால்டு பேங்கர்ஸ் பேங்க்? பிகாஸ் ஆல் பேங்க்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை ஆர்பிஐ. ஆல் பேங்க்ஸ் ஆர் கண்ட்ரோல்டு பை ஆர்பிஐ. இப்போ நோடல் யார் தான்? ஆர்பிஐ தான் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த காலகட்டத்தில் உலகமெங்கிலும் தோன்றியது? 1920களில் 1920-50களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகமெங்கிலும் தோன்றியது. நம்ம நாட்டோட இன்னொரு ரிசர்வ் பேங்கும் நியூசிலாந்து 1935, நியூசிலாந்தும் 1935. மற்ற நாடுகளில் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு அழைக்கப்படும். மைய வங்கி, இந்தியாவோட மைய வங்கி நமக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்போ 26வது ஆளுநராக யாரு? சஞ்சய் மல்ஹோத்ரா. கடந்த அந்த கையிடுமா? ஸோ அடுத்த வச்சுங்க, டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு மைனு சுரங்கம், அதுக்கான ரைட்ஸு. டங்ஸ்டன் சுரங்கம் உரிம ரத்து தீர்மானம், உரிமம் அப்படிங்கிறது ரத்து பண்ணியிருக்கிறாங்க தமிழக அரசு. தமிழக அரசு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. ரெசல்யூஷன், எ ஸ்பெஷல் ரெசல்யூஷன், சரியா, மேடு பை தமிழ்நாடு கவர்மெண்ட் டு கேன்சல் டங்ஸ்டன் மைன் ரைட்ஸ். எந்த பிளேஸில்? அரிட்டாப்பட்டி. எந்த மாவட்டத்தில்? மதுரை மாவட்டத்தில். காரணம் ஏன் அரிட்டாப்பட்டியில்? அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஊரை வந்து டங்ஸ்டன் சுரங்கம் பண்ணக்கூடாதுன்னு ஹெரிட்டேஜ் இருக்குது. என்ன ஹெரிட்டேஜ்? ஜெயின்ஸு, சமண படுகை இருக்குது, சமண துறவிகள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்குது, பல்லுயிர் பெருக்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறது, பயோடைவர்சிட்டி அந்த மாதிரியான ஒரு சைட்டாக இருக்குது. அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது மதுரை மாவட்டம். அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறதுல டங்ஸ்டன் சுரங்க உரிம ரத்து தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் அப்படிங்கிறது வந்து இதை நிறைவேற்றிருக்கிறார். அதிமுக இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமானது தனி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. சட்டப்பேரவை அப்படிங்கிறதுல தனி தீர்மானம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. மதுரை மாவட்டம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறாங்க. எழுதி வச்சுங்க. வங்கதேச தலைவர்களுக்கு மம்தா கண்டனம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இப்போ தொடர்ச்சியாக வங்கதேசத்தில் இந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பங்களாதேஷில் ஆரம்பித்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆளும் கட்சிக்கு எதிராக, அதாவது ஸ்காலர்ஷிப் பிரச்சனை, மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் பிரச்சனை, உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக அதிகமான போராட்டம் எழுந்தது. அதில் அவங்க தப்பிச்சு இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க. இப்போ அவங்க இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? ஷேக் ஹசீனா. ஷேக் ஹசீனா எந்த கட்சி? அவாமி லீக் கட்சி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஷேக் ஹசீனா அவாமி லீக் கட்சி அப்படிங்கிறவங்க முன்னாள் பிரதமர். ஸோ இப்போ இருக்க தலைவர்கள் யார்? முகமது யூனஸ். முகமது யூனஸ் அப்படிங்கிறது நோபல் பரிசு வாங்கியிருக்காரா? வாங்கியிருக்கிறார். எதற்காக வாங்கியிருக்காரு? கிராமீண் வங்கி எப்போது ஏற்படுத்தப்பட்டது? 1984. இதெல்லாம் பல முறை சொல்லிட்டு இருக்கோம். மற்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, மற்றவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் பரிச்சயமாகணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், கிளாஸில் பரிச்சயமானாதான். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பழைய ரிசல்ட்டுங்க, பழைய ரிசல்ட். முதல் பைண்டிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 2 அப்படிங்கிறதுக்கு மெயின்ஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டு குரூப் 2ல் மெயின்ஸ் பைண்டிங் பண்ணது இந்த பையன் மணிகண்டன். இப்போ வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டில் போனார். குரூப் 2ல் அதான் ஃபேமஸான போஸ்ட், லோக்கல் ஃபண்ட் ஆடிட். இப்போ வந்து சீனியர் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அதில் லோக்கல் ஃபண்டில் உள்ளாட்சி தணிக்கைத்துறை அப்படிங்கிற சீனியர் இன்ஸ்பெக்டர். இந்த தம்பி ராஜசேகர், பக்கத்தில் இருக்க ராஜசேகர், தமிழில் 100க்கு 100, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். தமிழில் 100க்கு 100 எடுத்த தம்பி ராஜசேகர் அப்படிங்கிறவர். சரியா? விஓ அப்படிங்கிறது சர்வேயர் அப்படிங்கிற போஸ்ட்டு போயிட்டு இதில் இருக்கக்கூடியவங்க பூரா. அந்த பக்கத்தில் சிலம்பரசன் இருக்கார்ல, சிலம்பரசனுக்கு சொந்தக்காரங்க யாரும் இருக்கீங்களா உள்ள? இப்போ இருக்கக்கூடியவங்கள சிலம்பரசன் குரூப் 4ல் டாப்பராக இருந்து அவங்க சொந்த ஊர்லே. அம்மா இருக்கீங்களா இல்லையா? ஆன்லைனில் இருக்கீங்களா? சிலம்பரசன் சொந்தக்காரர் இருக்கீங்களா? யார் பேர்? அக்ஷயவா? அக்ஷயாண்ட பந்தலகரணி இல்லையா? ஸோ ஓகே, நீங்கள் சொல்லி அவர் சொல்லி தானே வந்தீங்க. அவர் தான் உங்களுக்கு உங்களுக்கு அவர் தான் ஃபோன் பண்ணார். சார் அவங்க வருவாங்க பார்த்துக்குங்க, அக்கா பசங்களை யாரோ சொன்னார், அக்கா பசங்களை அண்ணன் பசங்களை யாரோ சொன்னார். சரியா? ரைட், ஓகே. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் அவர் வந்து இப்போ வந்து சூப்பரண்ட் ஆகிட்டார். சரியா? அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கென்னடி, இங்கே ஷலோமின்னு ஒருத்தவங்க படித்தாங்கல்ல, இப்போ பேங்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ படிச்சிருக்காங்கல்ல, ஷலோமியோட அப்பா கென்னடி அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில், யூகோ பேங்க்கில் இப்போ மேனேஜராக இருக்கார். ஸோ சாரி, கனரா பேங்க்கில் மேனேஜராக இருக்கார். இவர் நம்மகிட்ட படித்தவர். பக்கத்தில் இருக்கக்கூடியதவர் நான் சொன்னேன்ல, காளையார்வெளியில் இப்போ எஸ்ஐன்னு சொல்லி சொன்னேன்ல, அன்சாரி, முகமது அன்சாரி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் நம்ம இதில் எஸ்ஐ. இவங்க எல்லாமே டாப்பர்ஸ். அவங்கவுங்க மாவட்டத்தில் போஸ்ட்டு. இதான் ஃபஸ்ட்டு நான் இந்த பைண்டிங் போட்டது இல்லை. இது எதுக்காக இப்போ சொல்ல வந்தேன், இவங்கெல்லாம் எதுக்காக காமிக்கிறேன்னா, இவங்க எல்லாருமே பரிச்சயமாக இருப்பாங்க. இந்த அன்சாரிலாம் பிஇ படித்து முடித்த கையோட அவங்க அப்பா வந்து அழைச்சிட்டு வந்தார். அவர் வந்து அப்போ சீனியர் கான்ஸ்டபிளாக தான் இருந்தார், A2வாக தான் இருந்தார். இவர் எஸ்ஐ ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்பாவே என்ன ஆனார்னா எஸ்எஸ்சி ஆனார்.
ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் எஸ்எஸ்ஐங்கிற போஸ்ட்டுக்கு போனார். வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவர் வந்து எஸ்ஐ. முதல் எடுத்தோடனே போஸ்ட் வந்து மதுரை ஒத்தக்கடை, நல்லா ரஷ்ஷான ஏரியா. மதுரை ஒத்தக்கடையில் தான் அவருக்கு போஸ்ட்டு. அதுக்கப்புறம் இளையாங்குடி, அதுக்கப்புறம் காளையார் கோவில். காளையார் கோவில் அப்படிங்கிறது இப்போ கல்லையில் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, இப்போ நியர்பை அப்படின்னு சொல்லக்கூடிய. அதே மாதிரி தான் சத்தியசந்தில், அது பக்கத்தில் இருக்கிறவர் சத்தியசந்தில், ஃபஸ்ட்டு போலீஸு, அதுக்கப்புறம் விஓஓ, அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு டீச்சர், அதுக்கப்புறம் இப்போ லோக்கல் ஃபண்டு குரூப் 2ல் லோக்கல் ஃபண்டு போயிட்டார். 4 போஸ்ட் போயிட்டார், 4 போஸ்ட். இப்படி வரிசையாக சொல்ல முடியும் ஒவ்வொருத்தரும். இந்த சுந்தரோட அப்பா சுந்தர்னு நம்ம தம்பி இப்போ போனால குரூப் 2ல். யாராவது சுந்தரை பார்த்துருக்கீங்களா? சுந்தர் இப்போ போனால் குரூப் 2ல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டராக போயிருக்கிறான். ஸோ அவங்க அப்பாவும் பிள்ளையும் ஒரே இதில். ஸோ வரிசையாக நம்ம மகேந்திரன் அப்படிங்கிறவர் சீனியராக இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம இவருக்கு இருக்கிறாரு, இது நம்ம சிஎம்கிட்ட இருக்காரு. ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா, பரிச்சயம் ஆகிட்டிங்கன்னா பாஸ் ஆகிடலாங்க. பரிச்சயம் ஆகிட்டிங்கன்னா பாஸ் ஆகிடலாம். நல்லா பேசுகிறோம், மற்றவங்க சொல்லுவாங்க நான் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன்னு வேடிக்கை பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வாய்ப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும். அதனால தான் யூனிக்காக பேர் சொல்லி சொல்கிறேன். பேர் சொல்லி நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி. போட்டித் தேர்வு அவ்வளோ எளிதானதுங்க. போட்டித் தேர்வு அவ்வளோ எளிதானது. யாருக்குன்னா ஆர்வத்தோடையும் விருப்பத்தோடையும் கண்டினியூஸாக எஃபோர்ட் போடுறவங்களுக்கு அது சூப்பரானது, எளிமையானது. போட்டித் தேர்வுங்கிறது ரொம்ப 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 கடினமானது. யாருக்கு அப்படின்னு சொன்னால் கம்பல்ஷனில் படிக்கிறவங்களுக்கு. என்னடா ஒரு ஏதோ அந்த என்ன சொல்கிறது, ஒரு வித்தவுட் அந்த ஆஸ்பிரேஷன், வித்தவுட் அந்த இன்ஸ்பிரேஷன், வித்தவுட் இன்ட்ரெஸ்ட், வித்தவுட் டிசையர், வித்தவுட் ஹோல், அந்த கோல், அதெல்லாம் இல்லாமல் படிக்கிறவங்களுக்கு பயங்கர போரிங்காக இருக்கும். ஷீயோ ஏன்டா அதில் வந்து மாட்டிக்கிட்டோன்ற மாதிரி தோணும். தலை வலிக்கும். என்னடா ஏதோ 1948 10 சொல்கிறாங்க, இதெல்லாம் என்னைக்கு நான் படித்து மனப்பாடம் பண்ணி இதை எப்போ நான் சொல்லி இந்த சொல்லுவாங்கல்ல, என்னத்தை பொழைச்சி என்னத்தைன்னு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். அந்த படத்தில் மன்னன் அப்படிங்கிற திரைப்படம்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. மன்னனா அது ஏதோ ஒரு திரைப்படம் தான். ஆமாம், அந்த திரைப்படத்தில் ஒரு கேரக்டர் வச்சுருப்பாங்க, எப்போவுமே பெசிமிஸ்ட்டு. இந்த சொல்லுவாங்க இல்லை, அந்த வடிவேல் கூட சொல்லுவார்ல, வரும் ஆனால் வராது. அது மாதிரி தான், படிப்பேன் ஆனால் எனக்கு வராது, வாய் திறக்க மாட்டேன். தயவு செய்து சொல்கிறேன், இவங்க எல்லாமே பயங்கர சீனியர் மோஸ்ட்டு, பயங்கரமான என்ன சொல்கிறது, அறிவு புலிகள்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாரையும் என்னால் சொல்ல முடியும். அவங்கெல்லாம் உருவாக்கப்படுகிறார்கள். சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, நம்முடைய ஸ்லோகன்லேயே இருக்கும், அது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். அப்படியே நம்ம அந்த என்ன சொல்லுவாங்களே, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி பார்ன் வித் பயங்கர இன்டெலிஜென்ஸ்லாம் கிடையாது. இங்கே வந்தவங்க எல்லாரும் ரெகானா எல்லாருமே ஆரம்பத்தில் எப்படி இருந்திருப்போம், நம்ம சீனியரை பார்த்து நம்ம எப்படி மிரண்டிருப்போம், நம்ம சீனியர்ஸை பார்த்து எப்படி மிரண்டிருப்போம், என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு. இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தரை என்னடா இப்படி சொல்கிறாங்கன்ட்டு சொல்கிறாங்கல்ல. இப்போ தேன்மொழி நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஆமாம், நான் ரெகானா எப்படி நடத்துகிறாங்க, ஒரே ஸ்கூல் தான், ரெகானா அப்படி பேசுகிறாங்க. ரெகானா ஆரம்பத்தில் வரும்போது எப்படி இருந்தாங்க, ஆர்த்தி எப்படி இருந்தாங்க, தேஷ்மிகா எப்படி இருந்தாங்க, வனராஜா எப்படி இருந்தாங்க. வனராஜாலாம் வாயை திறக்கவே மாட்டான். இப்போ ஒரு லீட் பண்ணுறான் கிளாஸ், வனராஜா வாயை திறக்க மாட்டேன். நான் சொல்லிகிட்டே இருப்பேன், வாயை திறப்பான்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகேஆர் கரண்ட் பேஸ் கேட்டால் டக்குன்னு கௌதம், ஸ்போர்ட்ஸு கேட்டால் என்ன கௌதம் கொஞ்சம் சத்தமாக பேசுப்பா அப்படின்னு சொல்லுவேன். கௌதம் கொஞ்சம் சத்தமாக பேசுப்பா, ஏன்னா இங்கேருந்து மதுரையிலேருந்து வந்திருக்கோம். மதுரைக்கு போகும்போது அரசு வெளியிட போடுங்க. திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம், அரசு வெளியிட போனோம். திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கோம், அரசு வெளியிட போனோம். என்ன தேஷ்மிகி, சர்வை பண்ணணுங்க, விட்டுட்டு ஓடிடக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், எங்கேயோ போய் ஒரு இடத்துல நீங்கள் போய் மறுபடியும் உட்காந்து படிக்க தான் செய்வீங்க. என்ன ஒன்று, ஒரு சாப்பாடு தங்குறதுக்கு மட்டும் போகுது, இல்லை ஆன்லைன்லேயாவது, அட்லீஸ்ட் ஆன்லைன்லேயாவது அரசு வேலையை பெறும் வரை ஆன்லைன்லேயாவது நம்மோட இருக்கணும், டச்சில் இருக்கணும். ஓல்டு பேட்சில் இருக்கிற அவ்வளோ பேருக்கு சொல்லியிருக்கோம், நீங்கள் கன்வியூ பண்ணிக்கங்க. உடனேலாம் கிடைக்காதுங்க, 6 மாதத்தில் கிடைக்காது. 6 மாதத்தில் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு ஒரு 18 மணி நேரம் படிக்கிறவருக்கு தான் வித்தின் 3 மந்த்ஸில் 6 மந்த்தில் கிட்டும். அல்லது பரிச்சயம் ஆகிறவருக்கு, இல்லைதான் ஏற்கனவே படித்து முடிச்சவர், ஒரு விட படித்து முடித்தவர் வந்திருந்தாருன்னா, அந்த மாதிரி செல்ஃப் எஃபோர்ட் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரி, எழுதி வச்சுங்க. பங்களாதேஷ் ஏற்கனவே தெரியும், ஸ்காலர்ஷிப் பிரச்சனை, அவாமி லீக் கட்சி பிரச்சனை, இந்தியாவில் தஞ்சம் பிரச்சனை. இப்போ முகமது யூனுஸ் அவருடைய எதிராக இப்போ தெரியும் உங்களுக்கு இஸ்கான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அந்த இந்து அமைப்பினுடைய தலைவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்துக்களுக்கு அங்கே வந்து வன்முறை நிகழ்த்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி. நேற்று ஒருத்தர் போயிருந்தார், யார் லாவண்யா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட செக்ரட்டரி போயிருந்தார், மிஸ்ரா, விக்ரம் மிஸ்ரி. ஹி இஸ் த செக்ரட்டரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படிங்கிறவர் போயிருக்கிறார். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. இதில் யார் சார் இன்னைக்கு என்ன நியூஸ் அப்படின்னா, நம்முடைய மம்தா பானர்ஜி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க தான் பக்கத்து ஊருக்காரங்க,
வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் அப்படி தான் பிரிஞ்சது. 1905 வங்க பிரிவினை படிச்சிருப்போம். ஐஎன்எம் அப்படிங்கிற படிச்சிருப்போம். புதுசாக இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க. ஐஎன்எம் அப்படிங்கிற இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில், அதுவும் குறிப்பாக 1905 என்ன பண்ணுவார், கர்ஷன் அப்படிங்கிறவர், லார்டு கர்ஷன் அப்படிங்கிறவர் அவரை டிஸ்கிரிமினேட் பண்ணுவார். இந்துக்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கிற ஒரு பிரிவினைவாதம் நடக்கும். இந்துக்கள் எல்லாம் ஒன்று கூடி வெஸ்ட் பெங்கால் வந்துடுவாங்க. முஸ்லீம்கள்லாம் ஒன்று கூடி ஈஸ்ட் பெங்காலில் போயிடுவாங்க. அந்த ஈஸ்ட் பெங்கால் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பங்களாதேஷ். 1905. சரி, 1905 எந்த ஆண்டு அப்படிங்கிறது கேன்சல் ஆச்சு. ஆன்லைனில் இருக்கீங்களா? ஆன்லைனில் நான் போயிட்டு இருக்கேன், கிளாஸ் போயிட்டு இருக்கா? ஆன்லைனில் கிளாஸ் போகல, கட் ஆயிடுச்சு. இப்போ 1905 பேசுங்க, திரும்ப பேசுங்க. 1905 என்ன பிரிவினை? வங்க பிரிவினை, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறதுக்கு முழு முதற் காரணமாக இருந்தவர் யார்? நம்முடைய கர்ஷன் பிரபு. கர்ஷன் பிரபு அப்படிங்கிறவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது? இந்துக்கள் முஸ்லீம்களை பிரிக்கணும். பேசுங்கப்பா. இந்துக்கள் முஸ்லீம்களை பிரிக்கணும். அப்போ இந்துக்கள் முஸ்லீம்கள் பிரிவினை அப்படிங்கிறது ஏற்பட்டதா? ஏற்பட்டது. 1905 ஏற்பட்டது. ஈஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சாங்க. அப்போ இந்த ஈஸ்ட் பெங்கால் அப்படிங்கிறதா இப்போ என்னவா இருக்கு? பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடாக இருக்கு. ஸோ அதுங்க எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது கேன்சலேஷன் 1911, 1911. 1911 காங்கிரஸ் செஷன் எங்கே நடந்துச்சு? கல்கட்டாவில் நடந்துச்சு. 1911 கல்கட்டா காங்கிரஸ் செஷன் நடந்துச்சு. இப்போ கல்கட்டா காங்கிரஸ் செஷன் அப்படிங்கிறதுக்கு தலைமை தாங்கினது யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. யாருங்க? கோபாலகிருஷ்ண கோகலே. 1905. சரி, இவர் யாருக்கான அரசியல் குரு? காந்திஜிக்கான அரசியல் குரு. எல்லாம் படிச்சிருக்கிறோம், ரீகலெக்ட் பண்ணா ஜெயிச்சிடலாம். 1911 ஜனகணமன பாட படிச்சா? எஸ் ஆர் நோ? பாட படிச்சு. ஆன்லைன்ல இருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் சார், எஸ் சார். ஐயோ, நல்லா சத்தமா சொல்லலாம். இது மையமை நல்லா சவுண்டா சொல்லப்பா. எஸ் சார். எஸ் சார். இது எப்படி இருக்கு? எஸ் சார், எஸ் சார் அப்படி சொல்லக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்கா சொல்லணும். ஓகே, வங்கதேச தலைவர்களுக்கு மம்தா கண்டனம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வரியில தான் இருக்கிறோம். எவ்வளோ பேசியிருக்கோம் பாருங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்குது. விக்ரம் மிஸ்ரி யார் வருங்க? சொல்லுமா. விக்ரம் மிஸ்ரி யாரு? செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரியாக இருப்பார், முதன்மை செயலாளர். யாருக்கு அப்படின்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுக்கு. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யாரு? இலக்கியா ஜெய்சங்கர். ஜெய்சங்கர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜெய்சங்கர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனமாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 500 ரூபாய் பேசுகிற மாதிரி. கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து பணம் செலுத்தும் போது கவனமாக இருக்கவும். ஆன்லைன் கடன் ஆப்கள் மற்றும் விரைவாக வெற்றி பெறும் லாட்டரி திட்டங்களில் ஜாக்கிரதையாக இருக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய தற்போது கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறவர் யார்? யாருமா? சஞ்சய் மல்ஹோத்ரா அப்படிங்கிறவர் எந்த பேட்ச்? 1990 எந்த ஊர்ல? ராஜஸ்தான்ல. சஃப்ரீனாமா? சொல்லுங்கப்பா. அந்த பொண்ணு மிரண்டு ஓடிடுச்சு. ஜெனிட்ட பேசணும்னு வந்திருக்கும் போல. ஏதோ கிளாஸ் கேட்குறாங்க, பதில் சொல்லுவாங்க. கொஞ்சம் கேட்போம், கேள்வி கேட்போம். என்ன கிளாஸ் பண்ணுறோம் சொல்லுங்கம்மா. யாருப்பா? யாருமா பேசுறது? யாருப்பா? அகல்யா. கட் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ ஆன்லைனில் இருக்கீங்களான்னு பார்த்துங்க, செக் பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் அவங்களை நினச்சிட்டு வந்துடுறேன். இதை பற்றி பேசியிருந்தோம், பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் பற்றி பேசியிருந்தோம். இப்போ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படிங்கிறது 1905. இந்த பொண்ணு வந்தனால தான் கட் ஆச்சு. சொல்லுங்கம்மா. சஃப்ரின் சொல்லுங்கள். வெண்ணிலவே ஆமா, பரிச்சை வச்சுக்கிட்டு வெண்ணிலவே சஃப்ரின். பேசுங்க சஃப்ரின், பேசுங்க. கேக்குதா? யார்கிட்டமா பேசணும்? அக்ஷிதாட்ட பேசணுமா? அக்ஷிதா வந்து கீழே இருக்காங்க, நான் மேலே கிளாஸில் இருக்கேன்ப்பா. படிக்கலையா? என்ன வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமேல் தான் படிக்கணுமா? சரிம்மா. கீழே இருக்காங்க அவங்ககிட்ட பேசுங்க. வேற அம்மா நம்பரில் கூப்பிடுங்க. ஓகேப்பா. ஸோ ஓகே, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1905 எப்போ கேன்சல் ஆச்சு? 1911 எங்கே? கல்கட்டா காங்கிரஸ், எங்கே காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு? கல்கட்டாவில்.
ஸோ கல்கட்டாவில் முக்கியமாக கல்கட்டா காங்கிரஸ் தலைவர் அங்கே யார் தெரியுமா? தலைவர் யார் தெரியுமா? அப்போது 1911 யார்? ஏதாவது வயத்தாருந்தா நல்லா சத்தமாக சொல்லுவாங்க. நாராயணதாஸ். யாருங்க? நாராயணதாஸ். சும்மா சொல்லுங்கள், நாராயணதாஸ் அப்படிங்கிறவர். அம்மா கட் ஆகிடுச்சுன்னா கூப்பிட்ருங்கப்பா, கட் ஆகிடுச்சுன்னா கூப்பிட்ருங்க. ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம கன்டினியூ பண்ணிக்கலாம் குயிக்காக. அப்போ வங்கதேசம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கு எதிராக நிறைய போராட்டம் நடக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி எந்த மாநிலம்? வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்காலில் எந்த கட்சி? திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. எந்த ஊரில் தோல்வி அடைஞ்சாங்க? நந்திகிராம். தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். எந்த ஊரில் வெற்றி பெற்றாங்க? பவானிப்பூர். இப்போ தோல்வியுற்றவரும் சிஎம் தொடரலாம் அப்படிங்கிறது வந்து எந்த விதியின் அடிப்படையில்? 164. என்னங்க? 164 ஞாபகம் வச்சுங்க. 164 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ ரிசர்வ் வங்கி அப்படிங்கிறது எந்த கோடை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்குன்னு சொல்லிச்சு? QR கோட். வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் QR? எலிசபெத் QR. இப்போ நீங்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு QR அப்ளை பண்ணோம். குயிக் ரெஸ்பான்ஸ். என்ன ரெஸ்பான்ஸு? குயிக் ரெஸ்பான்ஸ். தெரியும் தெரியாதுங்கிற குயிக் ரெஸ்பான்ஸ். தெரியும் தெரியாது. அப்போ QRனாவே என்னது? குயிக் ரெஸ்பான்ஸ். அப்படி ஸ்கேன் பண்ண உடனே பணம் போயிடும். அதான் குயிக் ரெஸ்பான்ஸ். QR அப்படிங்கிறது வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது நூற்றாண்டு விழா சிறப்பு மலர். எந்ததோட நூற்றாண்டு விழா அப்படின்னு கேட்டால் சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்னும் தலைப்பிலான நூற்றாண்டு விழா. எழுதி வச்சுங்க. சட்டமன்ற நாயகர் கலைஞர், சட்டமன்ற நாயகர் கலைஞர் அப்படிங்கிறது நூற்றாண்டு விழா. சட்டமன்ற நாயகர் கலைஞர் என்னும் நூற்றாண்டு விழா சிறப்பு மலர் அப்படிங்கிறது தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. சட்டமன்ற அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது. அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டி சுயமரியாதையை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அப்போ இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது நான் சொன்ன வருஷம் ஞாபகம் வச்சுக்கிறோம். நான் சொன்ன வருஷம். சஞ்சனா இருக்கீங்களா? எந்த ஆண்டு அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஐநா சபை அப்படிங்கிறது வந்து அந்த மனித உரிமைகள் பிரகடனம் அப்படிங்கிற ப்ரொக்ளமேஷனை வெளியிட்டது 1948 அப்படிங்கிறது. ஸோ அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டில் இருந்து எடுத்தோம்? வர்ஷாவா? அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்ம அமெரிக்கால இருந்து எடுத்தோம், ரஷ்யா கிடையாது. USA அப்படிங்கிறதுல இருந்து எடுத்தோம். அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல, அவங்க ஊர்ல என்ன? குயிக் ரெஸ்பான்ஸ். தெரியும் தெரியாது. இன்னைக்கு காலையில கூட சொன்னேன். அவங்க ஊர்ல மனித உரிமை, நம்ம ஊர்ல தான் அடிப்படை உரிமை. இன்னைக்கு காலையோட கிளாஸ் நடத்தும்போது சொன்னேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஓகே, குட். ஸோ ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது சுகன்யா. ஸோ சுகன்யா தான் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லிட்டீங்களோ? மார்டினா சொல்லுங்க, எந்த நாள் அப்படிங்கிறது மனித உரிமைகள் தினம்? டிசம்பர் 10. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது வந்து எத்தனை இருந்தது நம்ம ஊர்ல? 7 இருந்துச்சு. இப்போ எத்தனை இருக்கு? இப்போ 6 தான் இருக்குன்னா எது இல்லை? சொத்துரிமை எங்க இருக்கு? எங்க பார்ட் 12ல இருக்கா? ஓகே. ஆர்டிகல் எங்க இருக்கு? ஆர்டிகல் 300ல இருந்து 31A போயிடுச்சு. 300 அப்படிங்கிறதுல இருந்து 31A போயிருக்கா இல்ல 31ல இருந்து 300A போயிருக்கா? 31Aல இருந்து 300 போயிருக்கு. 31ல இருந்து தான், 7 கிடையாது. 31ல இருந்து 300A போயிருக்கு. சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து எந்த ரைட்ஸுக்கு போயிருக்கு? லீகல் ரைட்ஸுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். ஸோ எழுதி வச்சுங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன? தீம். டிசம்பர் 10 அப்படிங்கிறதுக்கான தீம் என்ன? கருப்பொருள். ஸோ நமது உரிமை, அவர் ரைட்ஸ். நமது உரிமை, அவர் ஃபியூச்சர், நமது எதிர்காலம். நவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமது உரிமை, நமது எதிர்காலம், நவ் இப்போது. அவர் ரைட்ஸு, அவர் ஃபியூச்சர், நவ் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்திற்கான தீம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் அனைத்து தரப்பினருக்குமான உன்னதமான திட்டங்களை திராவிட மாடல் அரசு வழங்கி வருகிறது அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லியிருக்கிறார். ஸோ முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. அடுத்த லீவு கார்பன் உமிழ்வு இல்லாத போக்குவரத்து. வித்தவுட் கார்பன் ஒமிஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன். வித்தவுட் கார்பன் ஒமிஷன். ஒமிஷனா எமிஷனா? எமிஷன். வித்தவுட் கார்பன் எமிஷன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறத யார் சார் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் சென்னை IIT
சென்னை ஐஐடி. சென்னை ஐஐடி அப்படிங்கிறது தான் இந்தியாவிலே நம்பர் 1. 6வது முறையாக சிறந்த ஐஐடியாக நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஐஐடி, வாட்ஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐஐடி? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. நல்லா பேசுங்க. ஸோ எது இல்லாத போக்குவரத்து அப்படிங்கிறதுக்கான முயற்சி? கார்பன் இல்லாத. கார்பன் அப்படின்னு சொன்னாவே கார்பனை பற்றி படிக்கக்கூடிய கெமிஸ்ட்ரிக்கு பேர் என்ன? ஆர்கானிக். கார்பனோட படிக்கக்கூடிய கெமிஸ்ட்ரிக்கு பேர் என்ன? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 6. 4 6. அட்டாமிக் நம்பர் வந்து 6. சரியா? வேலன்சி தான் 4. இணைதிறன் அப்படிங்கிறது தான் 4. மாஸ் நம்பருங்கிறது 12. மாஸ் நம்பர் வந்து 12. கார்பன் சும்மா எழுதுங்க, கெமிஸ்ட்ரிக்கு பயன்படும் இந்த இடத்துல. கார்பன் இல்லாத, கார்பன் உமிழ்வு இல்லாத போக்குவரத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா கார்பன் மோனாக்சைடு இது டாக்ஸிக் கேஸ். ஏன்னா வாகனங்களில் இருந்து வரக்கூடிய புகையில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, CO. அது வந்து ரொம்ப பயங்கரமான வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் அதுதான் பிரச்சனை. கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிறது. கார்பன் டை ஆக்சைடு CO2. அப்போ கார்பன் அப்படிங்கிறது கார்பன் இல்லாத, அப்புறம் உமிழ்வு இல்லாத போக்குவரத்து. கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 6. கார்பன் 4 6. கார்பனோட அது மாஸ் நம்பர் என்ன? 12. கார்பனோட வேலன்சி நம்பர் என்ன? 4. கார்பனோட அலோட்ராஃபி என்ன? 3. கார்பன் அலோட்ராஃபி 3. வனராஜா. டயமண்ட், கிராஃபைட்டு, புல்லரின். எழுதி வச்சுங்க. டைமண்ட்டு, கிராஃபைட்டு, புல்லரின் கார்பனோட புரோவேற்றுமை வடிவங்கள். புரோவேற்றுமை அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் அதுக்கு பேர் அல்லோட்ராஃபி. அல்லோட்ராஃபி ஸ்பெல் பாருங்க. ALLOTROPY அல்லோட்ராஃபி. அல்லோட்ராஃபினா புரோவேற்றுமை வடிவங்கள். கார்பனோட புரோவேற்றுமை வடிவங்கள் 3. 1 கிராஃபைட், HP அப்படின்னு போடுறீங்கல்ல பென்சிலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். HP 2HP 3HP 4HPன்னு இருக்கும் கிராஃபைட். கிராஃபைட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே கிராஃபைட் அப்படிங்கிற கனிம நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது? சிவகங்கையில் அமைஞ்சிருக்கு. சிவகங்கை மாவட்டம். சரியா? சக்கந்தி டு சிவகங்கை அந்த ரோட்டில் தான் இருக்குது கிராஃபைட். தமிழ்நாடு கிராஃபைட் கனிம நிறுவனம் அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது. டங்ஸ்டன் எந்த ஊருன்னு சொன்னோம்? மதுரை மாவட்டம். இப்போ கௌதம் கரெக்டாக சொல்லலாம் பாருங்க. மதுரை மாவட்டம் கரடிக்குட்டம். இந்தியாவிலேயே ஒரு விஷயம் இங்கே தான் இருக்குது. மாலிப்டினம். என்னங்க? மாலிப்டினம். இந்த மாலிப்டினம் அப்படிங்கிறது வந்து அந்த கெமிக்கல் ஓர் அப்படிங்கிறது வந்து ஒன்லி மதுரை மாவட்டம் கரடிக்குட்டம்ங்கிற ஊரில் மட்டும்தான் இருக்குது. மதுரைக்காரன்ட்ட கேட்டுருவாங்க. நானும் மதுரைக்காரன் தாண்டான்னு வர அப்புறம் அவரை என்ன நானும் மதுரைக்காரன் தாண்டா. மதுரை அப்படிங்கிற மாவட்டத்தில் கரடிக்குட்டம் அப்படிங்கிறது. கஞ்சமலை எங்கே இருக்கு ரேகானா? திருச்சி இல்லையா? சேலம். சேலம் கஞ்சமலை. சரியா? கஞ்சமலை தான் இரும்பு. இந்தியா தமிழகத்திலே இரும்பு அதிகமாக வெட்டி எடுக்கப்படுவது கஞ்சமலை. அது சேலம். ஜவ்வரிசி எந்த ஊர்? சேலம். பேசுங்க. சேலம். மாங்கனி யாரு? சேலத்து மாங்கனின்னு சொல்லுவாங்க. மாங்கனி நகரம். மாங்கனி நகரம்னாவே சேலம். ஆனால் உற்பத்தி பண்ணுறது அவங்க கிடையாது. கிருஷ்ணகிரி இது இருக்குது. ஸோ கார்பன் உமிழ்வு இல்லாத போக்குவரத்து சென்னை ஐஐடி முன்முயற்சி. சரியா? நெருங்கிய உறவில் திருமணம். என்னது இது? குழந்தைக்கு செவித்திறன் பாதிக்க வாய்ப்பு. காமேஸ்வரன் சொல்லியிருக்கிறார். யாருங்க இந்த காமேஸ்வரன்? மெர்ஃப் அதோட இயக்குனருங்க. மெர்ஃப்னு இருக்குது சென்னையில். நம்ம மாலா மேம் கூட அங்கே தான் ஒர்க் பண்ணாங்க. மெர்ஃபில் தான் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஃபஸ்ட்டு நர்ஸாக இருந்தது அங்கே தான், பிஃபோர் மேரேஜ். மெர்ஃப் அப்படிங்கிறது ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. இவர் தான் இந்தியாவிலே ஃபேமஸுங்க. இஎன்டியில் ஸ்பெஷலிஸ்ட் இவர் தான். இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட். இஎன்டின்னு நினைப்பா? காது மூக்கு தொண்டை. இயர் நோஸு த்ரோட்டு. காது மூக்கு தொண்டை நிபுணர் டாக்டர் மோகன் காமேஸ்வரன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? நெருங்கிய உறவில் திருமணம் புரிவோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு காது கேளாமை பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக மெட்ராஸ் இஎன்டி ஆராய்ச்சி மையத்தின் மேலாண் இயக்குனரும் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை நிபுணருமான பேராசிரியர் மோகன் காமேஸ்வரன் தெரிவிச்சிருக்கிறார். சரியா? மோகன் காமேஸ்வரன் அப்படிங்கிறவர் தெரிவிச்சிருக்கிறார். ஓகே, குட். ஸோ இப்போ ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது மழைநீர் சேகரிப்பு திட்டம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்படுது தெரியுமா? 1991. மழைநீர் சேகரிப்பு திட்டம் அப்படின்னு சொன்னாவே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படிங்கிறது 1991 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மையார் அவங்க வந்து அவங்களுடைய பீரியடில் தான் மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது அதிகமாக வந்துச்சு. மழைநீர் சேகரிப்பு எழுதி வச்சுங்க. சென்னை துறைமுகத்திலிருந்து அரிசி ஏற்றுமதி 15 ஆண்டுகளுக்கு பிறகு தொடக்கம். ஆஃப்டர் 15 இயர்ஸ்
சரியா, ரைஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் சென்னை ஏர்போர்ட். சரி, சென்னை ஏர்போர்ட்டோட சென்னை ஏர்போர்ட் சென்னை போர்ட்டு, சென்னை போர்ட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்கு, பெருசு, லார்ஜஸ்ட் கேட்டகரி ஆஃப் ஆர்டிஃபிஷியல் செயற்கை துறைமுகத்தில் இதுதான் நம்பர் 1 இந்தியாவில். செயற்கை துறைமுகம் அப்படிங்கிறதுல இந்தியாவிலேயே பெரியது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை தான் எடுத்துக்கணும். செயற்கை துறைமுகத்தில் இந்தியாவிலே பெருசு. அப்போ இயற்கை துறைமுகத்தில் இந்தியாவிலே பெருசு அது மும்பை போர்ட் ட்ரஸ்ட். மும்பை ரொம்ப முக்கியமானது. மும்பை நவசேவா எங்கே தான் இருக்குது? மும்பையில் தான் இருக்குது. நவசேவாங்கிறது மும்பையில் தான் இருக்குது. அப்போ மும்பையில் மட்டும் 2 பெரிய அப்படிங்கிறது இருக்குது. மும்பையில் மட்டும் 2 பெருசு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ 15 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை துறைமுகத்திலிருந்து அரிசி ஏற்றுமதி அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. எந்த ஊருக்கு சார்? இந்தோனேஷியாவுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தோனேஷியாவோட கேபிட்டல் சிட்டி எது? ஜகார்த்தா. இந்தோனேஷியா அப்படிங்கிறது இது ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இந்தோனேஷியா எது அதிகமாக உள்ள நாடு? சைக்ளோன் சார், வல்கனோஸ், எரிமலைகள் அதிகமாக உள்ள நாடு. எரிமலைகள் அதிகமாக உள்ள நாடு அப்படின்னு சொன்னாவே எந்த நாடு எடுத்துக்கலாம்? இந்தோனேஷியா எடுத்துக்கலாம். எரிமலைகள் அதிகமாக உள்ள நாடு இந்தோனேஷியா அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரைட். அரிசி மீதான கட்டுப்பாடுகள், குறைந்தபட்ச ஏற்றுமதி விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் சென்னை துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் அரிசி ஏற்றுமதி செய்வது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. ஸோ இந்த சூழலில் இப்போ மறுபடியும் அப்படிங்கிறது சமீபத்தில் வந்த புயலோட பேர் என்ன? பெஞ்சால். பெஞ்சால் புயலுக்கு பேர் வச்ச நாடு இது சவுதி அரேபியா. ஸோ அடுத்து வரக்கூடிய புயல்களுக்கு பேர் என்ன? சக்தி அண்ட் மோந்தா. சக்தின்றதுக்கு பேர் வச்சது யாரு? ஸ்ரீலங்கா அப்படிங்கிறது. மோந்தாங்கிறதுக்கு பேர் வச்சது யாரு? தாய்லாந்து அப்படிங்கிறது. வெள்ளை யானைகளின் தாயகம் இது தாய்லாந்து. ஒயிட் எலஃபென்ட் அப்படின்னாவே தாய்லாந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா படிச்சுட்டு வரலாம். ஒரு பேப்பர் படித்த அனுபவம் அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறேன். ஸோ காவல் நிலையம், போலி ஆவணங்கள், பாஸ்போர்ட்டு, ஓடும் பேருந்தில் ஓகே, ஆட்டோ கவிழ்ந்து ஜாமீன் வழங்கிய 7 நபர்கள். விசிகாவிலிருந்து எழுதி வச்சுங்க. விசிகாவிலிருந்து ஆதவ் அர்ஜுனா. இது முக்கியமான ஒரு இஷ்யூஸ். இன்னைக்கு பேசுபொருளே இதுதான். தமிழகம் எங்களும் பேசுபொருள். டிசம்பர் 6 எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா. ஆனந்த விகடன் அப்படிங்கிறது அமைச்சது. அதில் நடிகர் விஜய் அதில் சிறப்பு விருந்தினராகவும், தொல் திருமாவளவன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொள்வார் என்று 1 வருடத்துக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டது. ஆனால் நடப்பு சூழலில், அரசியல் சூழலில் சரியா, டிஎம்கே கூட்டணி எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறதாக சொல்லி அவர் தவிர்ச்சார். யார் தவிர்த்தா அப்படின்னு கேட்டால் தொல் திருமாவளவன். ஆனால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யார் சார் அப்படின்னா ஆதவ் அர்ச்சுனா. அந்த ஆதவ் அர்ச்சுனா அப்படிங்கிறது முதல் பெண் ஐபிஎஸோட தங்கச்சி பையன். ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாருல, திலகவதி ஐபிஎஸ் இருக்காங்கல்ல, திலகவதி ஐபிஎஸோட தங்கச்சி பையன். சிறு வயதிலே தாயை இழந்துட்டு திலகவதி ஐபிஎஸ்ஸால் தான் வளர்க்கப்பட்டிருக்கிறார். ரொம்ப ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி. இவர் தான் தமிழகத்தினுடைய ரொம்ப முக்கியமாக எந்த பால், பேஸ்கெட் பால், அதனுடைய சம்மேளன தலைவராக இருக்கிறார். ஏன்னா உலக போட்டி அப்படிங்கிறது நம்ம சென்னையில் நடத்தப்படும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் ஒரு கருத்து சொல்லிட்டார். என்னதான் அண்ணன் அவருடைய தலைவர் தொல் திருமாவளவன் இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் அவருடைய மனச்சாட்சி ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இன்னொன்று, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். 2000 கோடி அந்தமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தன்னுடைய துறையை விட்டுட்டு வெளியில் வந்திருக்கிறார். ஆனாலும் அந்த பர்டிகுலர் அந்தமாக இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவங்க தான் திரைத்துறையை ஆளுகை செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு வச்சார். இது கூட்டணி தர்மத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். சரியா, விசிகாலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். அனுப்பிச்சு வச்சவர் அவர் தான். சரி, கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏன் நீங்கள் கலந்துக்கிறல அப்படிங்கிறது கேட்டதுக்கு, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் விஜய் அப்படிங்கிறது நேரடியாக யாரை எதிர்க்கிறாரு? டிஎம்கேவை எதிர்க்கிறார். நேரடியாக எதிர்க்கிறது. பாயாசம் அப்படிலாம் சொல்லி, அவங்க பாசிசம்னா நீங்கள் பாயாசமா? அப்போ பாயாசம் என்கிறவரோடு எனக்கு கூட்டு இப்போ கிடையாது. அவர் முதல்ல தன்னுடைய கொள்கைகளை இப்போ இருக்கக்கூடிய அரசியல் அவர் முழுசாக சொல்லட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் வைக்கலான்னு. ஏன்னா அவரும் பேசி முடித்த கடைசி கையில் அண்ணன் தொல் திருமாவளவன், தலைவர் தொல் திருமாவளவன் அவர்னு அதை ஸ்பெசிஃபிக் பண்ணி பேசிட்டார் நடிகர் விஜய். தலைவர் தொல் திருமாவளவனுக்கு எந்த மாதிரியான அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு தெரியல. அவ்வளோ அழுத்தம் இருந்தால் தான் இந்த மாதிரி மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியல. ஒரு அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு அரசியல் கட்சிகள் அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவருடைய மனச்சாட்சி இங்கே தான் இருக்கும். அவருடைய மனச்சாட்சி ஃபுல்லாக எங்கள் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியாவது, ஏன்னா முதல் மாநாட்டிலே அப்படி தான், முதல் மாநாட்டில் ஆதவ் அர்ஜுனா தான் பார்த்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தைகளுடைய முக்கிய அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. அது முதல் மீட்டிங்லேயே பிரதிபலிச்சது. விக்ரவாணியில் அவங்க போட்டு உடைச்சது அழுத்துறதே இதான். அதுக்கப்புறம் எல்லா நாளும் பேசு பொருளாச்சு. ஏன் கொடுக்கலாமே, கூட்டணி கட்சிகள் தானே. இப்போ மகாராஷ்டிரா நடந்திருக்கு, கூட்டணி ஆச்சு. பேசுங்க, கூட்டணி ஆச்சு.
இப்போ வந்து இந்தியாவில் என்ன ஆட்சி நடக்குது? கூட்டணி ஆட்சி. என்டிஏன்ற கூட்டணி தான். இவங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் யாரு? இந்த வலதுபுறம் இடதுபுறம் பாட்டு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார். சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லைன்னா யார் ஆட்சி அமைக்க முடியாது? மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாது. ஆட்சி அமைக்க முடியாது. அதே மாதிரி மகாராஷ்டிராவில் சரியா அஜித் பவாரும் ஏக்நாத் சிண்டே அவங்க 2 பேர் இல்லைன்னா யார் ஆட்சி அமைக்க முடியாது? தேவேந்திர பட்னாவிஸ் ஆட்சி அமைக்க முடியாது. அதே மாதிரி இங்கே டிஎம்கே ஆட்சி அமைக்கணும்னு சொன்னால் அதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவு இருக்கு. விசிகா, காங்கிரஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பம்பரம் யார் இது? வைகோ. அதுக்கப்புறம் வந்து யார்? தமிழக கொங்கு அப்படிங்கிற ஈஸ்வரன் சரியா, கொங்கு மக்கள் கட்சி அப்படிங்கிற இந்த மாதிரி இருக்கிறது. அப்போ சொல்லியிருக்காங்க விசிகாவிலிருந்து யார் நீக்கியிருக்கா? ஆதவ் அர்ஜுன் நீக்கப்பட்டிருக்கிறார். 6 மாதம் அவர் வந்து கட்சியினுடைய தொடர்பற்று இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. டங்ஸ்டன் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ போலீஸாரை சுட முயற்சி, ரவுடி மீது துப்பாக்கி சூடு. ஸோ கனிம ஏலம் மத்திய அரசு மசோதாவை நாடாளுமன்றத்தில் ஆதரித்தது திமுக அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் பிஎம் ஸ்ரீ திட்டம் எழுதிக்கங்க. பிஎம் ஸ்ரீ திட்டம், இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டே வாங்க. மத்திய அரசு மாநில அரசு திட்டங்கள், ஏன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திட்டங்கள் அது கம்பல்சரி. நீங்கள் 19 எழுதி வைக்கக்கூடாது. 19 ஒரு இடம் எழுதி வச்சுங்க. 19 எழுதி வச்சாலும் நாம் என்ன பண்ணணும்னா தனியாக ஒரு நோட்டு போட்டு மத்திய அரசு திட்டங்களை பூரா தனியாக எழுதிட்டு வரணும். அரசு திட்டங்களில் நான் சொல்லியிருக்கேன் எப்படிப்பா படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆர்த்தி, அரசு திட்டங்களை எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஒரு 5 தலைப்பில் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எப்படி படிக்கணும்னு சொன்னேன், நேற்றா சொன்னேன். முதல்ல அந்த திட்டத்தோட பேர் சூப்பர். அதுக்கப்புறம் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டேட்டு, வருஷம், அப்ஜெக்டிவ், பெனிஃபிஷியரி. இப்போ என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ்? பெனிஃபிஷியரி 4, பிளேஸ், எந்த இடத்துல இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துச்சு. ஓகே குட். இந்த 5 தலைப்புகளில் பார்க்கணும் வைக்கணும், ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. பிஎம் ஸ்ரீ திட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கைவிலி வாசிக்கலாமா? தலைப்பு சொல்லிட்டேன். உள்ள கண்டென்ட்டை வாசிங்க பாப்பா, வேகமாக வாசிங்க. பிஎம் ஸ்ரீ திட்டம் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் திருத்தங்கள். அம்மா தமிழ்நாடு தானம்மா, நீங்கள் தமிழ்நாடு தானப்பா, உங்கள் மதர் டங் தமிழ் தானம்மா? தமிழ்தான் சார். விறுவிறு கண்ணு தெரியலையா? என்ன அப்பவே கண்ணு தெரியலன்ட்டீங்க? பிஎம் ஸ்ரீ திட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையில் திருத்தங்களின்றி தமிழக அரசு கையொப்பமிட மத்திய அரசு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருவதாக மக்களவையில் எழுதி வச்சுங்க. நீலகிரி தொகுதி எம்பி, அதுதான் முக்கியம். ராசா நீலகிரி அப்படிங்கிற ஒரு தொகுதி. நீலகிரி மாவட்டத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சொன்னோம்? கேபிட்டல் சிட்டி வந்து உதகையில் இருக்கும். உதகை ஊட்டியில் இருக்கும். நீலகிரி தொகுதி திமுக உறுப்பினர் ராசா எழுப்பிய கேள்விக்கு மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி அவர் பதில் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மத்திய அரசின் சமக்ர சிக்ஷா அபியான் எனப்படும், எழுதி வச்சுங்க, சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த சமக்ர சிக்ஷா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம், இது யாருடைய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய மத்திய அரசினுடைய திட்டம். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன சார்? சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம் அப்படிங்கிறது அனைவருக்கும் ஒருங்கிணைந்த கல்வி திட்டம். அப்படிங்கிறதா பிஎம் ஸ்ரீ. இந்த பிஎம் ஸ்ரீ அப்படின்னா வளரும் இந்தியாவின் பிரதமர் பள்ளிகள் திட்டம். பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது வந்து வளரும் இந்தியாவின் பிரதமரின் பள்ளிகள் திட்டம். இந்த 2 திட்டத்தை ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த திட்டத்தை எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் அப்படிங்கிறது. சரி, இன்று டெல்டா, நாளை சென்னைக்கு கனமழை வாய்ப்பு. இன்று டெல்டா மாவட்டங்கள் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள், வரிசைப்படுத்துங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள். தஞ்சாவூருங்கிறது ஒரு டெல்டா மாவட்டம், ஆரம்பத்திலிருந்து வரலாம். திருவாரூர் அப்படிங்கிறது ஒரு டெல்டா மாவட்டம். நாகப்பட்டினம் ஒரு டெல்டா மாவட்டம். புதுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு டெல்டா மாவட்டம். திருச்சி ஒரு டெல்டா மாவட்டம். கரூர் அப்படிங்கிறது டெல்டா மாவட்டம். நாகப்பட்டினம் அப்படிங்கிறது ஒரு டெல்டா மாவட்டம். அரியலூர் அப்படிங்கிற ஒரு டெல்டா மாவட்டம். மயிலாடுதுறை, விழுப்புரம் அப்படிங்கிறது. ஸோ கடலூர் அப்படிங்கிறது. ஓகே குட். டெல்டானா உங்களுக்கு என்னென்னு தெரியுதா? ஆற்று அந்த முகத்துவாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும். மண்டல் மண் செறிந்து காணப்படும். மண்டல் மண் என்ன? மண்டல் மண் எந்த நிலத்துக்கு ஏற்ற மண்? எந்த விளைச்சலுக்கு ஏற்ற மண்? விவசாயத்திற்கு ஏற்ற மண். மண்டல் மண்ணில் எத்தனை மண் இருக்கு? 2 மண் இருக்கு. புதுசு, பழசு. புதுசு யாரு? காதர். புதுசு காதர்.
பழசு தான் யாரு? பாங்கர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். பழசு அப்படிங்கிறது பாங்கர், புதுசு வந்து காதர். மண்டல் மண் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிலீஷில் என்ன சாயில்? அலுவியம் சாயில். சாயில் சர்வே ஆஃப் இந்தியா எந்த வருஷம்? 1956. எத்தனை வகையான மண்ணா பிரிக்குது? 8 வகையான மண்ணா பிரிக்குது. 8 வகையான மண்ணா பிரிக்குது. சரியா? ஸோ இன்டர்நேஷனல் சாயில் டே எப்போ பாலா? டிசம்பர் 5 படிக்கணும் பாலா. டிசம்பர் 5. ஸோ இன்று டெல்டா, நாளை சென்னைக்கு கனமழை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. வலுவடைந்தது புயல் சின்னம்னு சொல்கிறாங்க. எங்கு கரையை கடக்கும் அப்படிங்கிறது ஸோ ஞாபகம் வச்சுட்டு படலாம். உச்சநீதிமன்றமே தீர்ப்புகளை மொழிபெயர்த்தால் மத்திய அரசு தனியாக நிதி ஒதுக்கவில்லை. எல்லோரும் மாறுவோம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் மாறுவோம். என்னப்பா வாசிங்க யாராவது ஒருத்தர் சவுண்டா ஆன்லைனில். எல்லோரும் மாறுவோம் என்ன சொல்லியிருக்காங்க? எழுப்பதற்கு எத்தனை கைகள் தேவைப்படுகின்றன? ஒருவராலும் அதை தனியாக இழுக்க முடியாது. பாரதத்தை பகிர்ந்து கொள்வதால் செயல் எளிதாகிறது. அதே போல நம்மால் முடிந்த பணிகளை செய்தால் சமுதாயம் மேன்மையும். பாருங்க, ஒரு தேரை இழுப்பதற்கு எத்தனை கைகள் தேவைப்படுகிறது? ஒரு தேரை அசால்ட்டா ஒருத்தர் எழுதிட்டு போவாரா? இல்ல. தேரை இழுப்பதற்கு எத்தனை கைகள் தேவைப்படுகிறது? ஒருவராலும் அதை தனியாக இழுக்க முடியாது. பாரத்தை பகிர்ந்து கொள்வதால் செயல் எளிதாகிறது. அதே போல நம்மால் முடிந்த பணிகளை செய்தால் சமுதாயம் மேன்மையுறும். எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. என்ன எலிசபெத்? எல்லாருக்கும் பொறுப்பு உண்டு. இந்த சபைகளில் கேட்பாங்க, திருச்சபைகள் அப்படின்னு சொல்ற சர்ச்சஸ்ல, யாரெல்லாம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. அடப்பாவிகளா, அப்படின்னா யாரெல்லாம் நீங்க சொர்க்கத்துக்கு வரீங்கன்னு அர்த்தம். இல்லை புரிஞ்சுக்கிட்டா அதான். மற்றவங்களாம் நரகத்துக்கு போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், இது எல்லார் மேலும் விழுந்த கடமை. புறப்பட்டு போறது அப்படிங்கிறது எல்லார் மீதும் விழுந்த கடமை. புறப்பட்டு போங்கள், சகல கோத்திரத்தாரையும் சீஷர் தான் ஆக்க சொல்றாரு. சீஷர்னா என்ன தெரியுமா? ஃபாலோயர். நான் எப்படியோ அப்படிதான் என் சீஷன் இருக்கணும். புரியுதா நான் சொல்றது? நான் எப்படியோ அப்படிதான் சீஷன் இருக்கணும். எனக்கு வந்து பக்தன் தேவையில்லை. அவருக்கு பக்தன் தேவையில்லை. பாட்டு பாடிக்கிட்டு கூட்டம் போட்டுக்கிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுக்கிட்டு தொழுதுகிட்டு இருக்கணும்னா அவர்கள் இல்லை. அவரே ஊழியம் செய்யும்படியா வந்தார். ஊழியம் கொள்ளும்படியா வராமல் ஊழியம் செய்யும்படியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆன்லைன்ல இருக்கீங்களா? நான் பேசுறது கேக்குதா? இருக்கீங்க. அப்ப இந்த சமுதாயம் மேன்மையுறணும்னு சொன்னா இங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். இல்ல நான் வாரத்துல ஒரு முறை போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பேன். வாரத்துல ஒரு முறை போய் காணிக்கை வீட்டில் போய் சாமியை கும்பிட்டுட்டு எப்பா என் குடும்பம் நல்லா இருக்கணும், நல்லா வீதியில போய் நிக்கணும். நீங்க போய் ஏழைகளுக்கு உதவணும். ஒரு தெருவில் ஏதாவது ஒரு சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா நம்மளும் பார்ட்டிசிபேட் இருக்கணும். இந்த தள்ளுன்னு இருப்பார்ல வடிவேலா இல்லை சாரி, ஆமா அதுல கண்டக்டர் இருப்பார் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அந்த படத்துல அவன் தள்ளவே மாட்டான், கடைசி வரைக்கும் தள்ளவே மாட்டான். தள்ளுன்னு சொல்லிட்டு அவன் இருந்துகிட்டு வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி கேரக்டர் நம்ம இருக்கக்கூடாது. பாரத்தை நம்மளும் சுமக்கணும், நம்மளும் பங்கு பெறணும். குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அங்கே அப்படி இருக்குது, இங்கே நம்ம என்ன ஒரு நம்ம என்ன பண்ணோம்? சரியா? அதான் அழகாக சொல்லுவாங்க, நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டிற்கு என்ன செய்தாய்? வாட் டிட் யூ டூ? நீ என்ன செய்தாய்? அவரவருக்கு ஒரு பங்கு உண்டு. நம்ம ஒரு பங்கு உண்டு, நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு பங்கு உண்டு அப்படிங்கிற இதைத்தான் சொல்லியிருக்காங்க இந்த கட்டுரையில். மாநில பிரச்சனை, தேசிய தீர்வு, ஆசிரியர் பணியின் புனிதம் போற்றுவோம். ஏன் சொல்லியிருக்காங்க? திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே அரசு பள்ளி ஒன்றில் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஒருவரிடம் தவறாக நடந்து கொண்டதாக புகார் எழுந்ததன் பேரில் அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் உள்பட பணியாற்றும் ஆசிரியர் இருவரும் வேறு பள்ளிக்கு இடமாற்றம் எந்த வயசு பாருங்க? 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி. ஒன்லி 7 to 8, 7 வயதிலிருந்து 8 வயது இருக்கும். ஆசிரியர்களாக மட்டுமின்றி தந்தை நிலையில் இருந்தும் மாணவிகளை மகள் போல் பாதுகாக்க வேண்டியது ஆசிரியர்களின் கடமை. மகள் போல். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிறது எழுதுங்க பாருங்க. ஒரு நமக்கு குழு கிடைச்சிருக்கு பாருங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன், அதிவீரரம பாண்டியருடைய கூற்றுது. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். பாருங்க, கத்துக் கொடுக்கிறவரு கடவுள். கடவுள் போய் ஒரு தவறு செய்யலாமா? அதே மாதிரி அவர் எந்த நூலில் எழுதியிருக்கிறார்? இந்த எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படிங்கிறது எந்த நூலில் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, வெற்றி வேட்கை என்னும் நீதி நூல். வெற்றி வேட்கை முக்கியமானது. அதிவீரரம பாண்டியர் அவரை பத்தி சொல்லும்போது படிப்போம். தமிழ்ல ஒரு பொயட்டாகவும் இருந்திருக்கிறார், அரசனாகவும் இருந்திருக்கிறார், மன்னனாகவும் இருந்திருக்கிறாரு, பொயட்டாகவும் இருந்திருக்கிறார். அப்ப எந்த மாவட்டம் சொன்னோம்? திருவள்ளூர் மாவட்டத்தில். திருவள்ளூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் பள்ளிப்பட்டு அருகே, திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிட்ட இந்த மாதிரி தகாத முறையில் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப கவனம். இன்னைக்கு இருக்கக்கூடியது பயங்கரம். ஆசு அப்படின்னாவே துன்பம், குற்றம்.
முன்மாதிரியாக இருக்கணும். டீச்சராக நினைக்கணும், ஸ்டூடெண்ட்டாக நினைக்கணும். சரியா? இன்னைக்கு பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. ப்ரோ, சிஸ், ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, பாடம் நடத்துகிறவர் நீ வாத்தியாரை பார்க்கணும். இப்போலாம் நிறைய கோச்சிங் சென்டர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சும்மா சின்ன பயலில் சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு, ஸோ அந்த 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 என்ன சொல்கிறது, டெக்கோரம் இல்லாமல் போயிடும். டெக்கோரம் இருக்கணுங்க. ஒரு ஆசிரியர்னால் அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும், ஆசிரியருக்கான குணாதிசயம் இருக்கணும். சரி, தே ஷுட் பி முன்மாதிரியாக இருக்கணும். அவர் முன்மாதிரியாக இருக்கணும். அவருடைய ட்ரெஸ் கோடாக இருக்கட்டும், அவருடைய பேச்சாக இருக்கட்டும், அவருடைய பழக்கவழக்கமாக இருக்கட்டும், அவர் கண்டிக்கிற விதமாக இருக்கட்டும். புரிதல் நான் சொல்கிறது, சும்மா நான் வந்துட்டு ஜாலியாக இருந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டு வாங்க அப்படி இருந்துக்கிட்டு வச்சுக்கிட்டு போய் ஹோட்டலில் போய் தின்னுக்கிட்டு வச்சுக்கிட்டு நிறைய உரிச்சு திட்டுறான், நிறைய விஷயத்த பார்க்குறோம். அது அவங்க ஜாலின்னு நினைக்கிறாங்க. எங்கள் வாத்தியார் சூப்பராக இருக்கிறாரு. நம்ம கொஞ்சம் கண்டிஷனாக இருந்தோம்னு வச்சுங்களேன், ஆகா என்னடா அது இப்போ பார்த்தாலும் அறிவுரைகளாக இருக்குது, அது பண்படுத்துறதுங்க கொஞ்சம் கசக தான் செய்யும். அது எட்டிக்காய் தான் கொஞ்சம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மருந்து கொடுக்குறாங்கல்ல, மருந்து கொடுக்கும்போது முத அதை அருந்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். ஒரு வேப்பம் அந்த மாதிரி இது பண்ணி சாப்பிடுங்கப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க, பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. இருக்கீங்களா? ஆன்லைனில் கிளாஸில் இருக்கீங்களா? ஆன்லைனில் கிளாஸில் இருக்கீங்களா? ஓகே, இல்லை. ஸோ அந்த மாதிரி பெரியவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி கசப்பான விஷயத்தை சாப்பிட்டோன்னா, இப்போ துளசி சாறு குடிக்கும்போது கொஞ்சம் இருமலுக்கு துளசி சாறு குடிக்கும்போது எப்படி இருக்கும்? கசக்கும். நீ துளசி சாறு குடிச்ச, கசந்துச்சு. உங்கள் ஊரில் இருக்க துளசி வந்து கசக்கும். துளசி வந்து கசக்குமா? துவர்க்குமா? மனராஜா, எத்தனை வகையான சுவை இருக்கு? 6 வகையான சுவையில துளசி சாறு என்ன சுவை? பாண்டிய மண்டவனே கேட்டுருவோமா? சரியா? சொல்லுமா. கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, இனிப்பு, கசப்பு, கார்ப்பு. என்னங்க? கார்ப்பு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுன்னா, அது கார்ப்பாக இருக்குது அல்லது துவர்ப்பாக இருக்குது அல்லது கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாம முடியும்னா உன் நோய் குணமாகாது. அடித்த உடனே ஒரு காயம் பட்ட உடனே ஒரு டின்ச்சர் போடுறான்ல, எரிச்சல் தான். ஆனால் அந்த டின்ச்சரை நீ அந்த எரிச்சலை தாங்கிக்கலைன்னா அவன் நோய் குணமாகாதுல்ல. அது மாதிரிங்க, உங்களை பெரியவங்க வழி நடத்துகிறாங்கன்னா, உங்கள் பெரியவங்களை உங்களை சிக்ஷிக்கிறாங்கன்னா, பெரியவங்க உங்கள் ஒரு வார்த்தைகளை பெரியவங்கன்னு சொல்கிறது நான் அப்படி சொல்ல வரல, உங்களுக்கு முன்னாடி வழிகாட்டுகிறவர்கள், உங்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தில் பேசுகிறாங்கன்னா என்னடா அவங்க கடுமையாக நடந்துக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது, உங்களை வழிகாட்டுறாங்கன்னு நினைக்கணும். நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்குது சூப்பரு, ரொம்ப ஜாலியாக நடத்துகிறாரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாருன்னா எங்கேயோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுங்கிறது வேற, அது கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கேரக்டர் வைஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், ஆசிரியர், தலைமை ஆசிரியராக உள்பட 2 பேர் பணியிட மாற்றம் பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன்லைனில் இருக்கீங்களாமா? நான் கிளாஸில் நடத்துறது போயிட்டுருக்கா? எந்த மாவட்டத்தை சொன்னோம்? திருவள்ளூர் மாவட்டம். எந்த ஊரில் சொன்னோம்? பள்ளிப்பட்டு அப்படிங்கிற ஊரில் சொன்னோம். எந்த வயது? 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 7 to 8 வயது அப்படிங்கிறது. என்ன ஆக்ட் பாயும்? போக்சோ ஆக்ட். என்ன ஆக்ட் பாயும்? போக்சோ ஆக்ட். நம்ம உடம்போட சரீரத்தில் விளக்குது கண்ணு. உன் கண்ணாத கெட்டு போனா, எவ்வளவு முறை சொல்லியிருக்கேன், கண்ணானது உன் சரீரத்தினுடைய விளக்காக இருக்கிறது. இந்த கண்ணானது கெட்டு போனால் உன் சரீரம் முழுவதும் கெட்டு போச்சு. அப்படி லைட்டாக அப்படி பார்க்க சொல்லும். நீங்கள் மொபைலில் பார்க்கும்போது வைக்கும்போது ஒரு சின்ன சீன் வந்து அப்படியே நம்மளை பார்க்க சொல்லும். அப்படியே கொண்டு போய் உங்களை விபச்சாரத்தின் ஆவி கொண்டு போயிடும், வேசித்தனத்தின் ஆவி கொண்டு போயிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் எந்த நம்பிக்கை உடையவராக இருந்தாலும் சரி, உங்கள் நம்பிக்கைக்கு இது ஒரு பாவமாக இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பரிதவிக்கப்படக்கூடியவரெல்லாம் மாறுவீங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருந்தது. நானும் அந்த சூழலில் தான் வந்திருக்கேன். அதுக்காக சொல்கிறேன். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துலேயே ஆக்வர்டாக நடந்துட்டு இருக்கும். பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த சாமிக்கு அதான் பிடிக்குன்னு சொல்லி வச்சுருந்தான். மனுஷன் தான் அந்த பாவத்தை பண்ணுறான். பட் இச்சை பொல்லாதது, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி பொல்லாதது. அது வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுரும். கணவனுக்கு எதிராக பாவம் செய்ய வைக்கும், மனைவிக்கு எதிராக பாவம் செய்ய வைக்கும். அதே மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும் பிள்ளைங்க. நம்ம கவனமாக இருக்கணும். படிக்கிற காலத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இன்ஃபாக்சுவேஷனுக்கு நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது. இன்ஃபாக்சுவேஷன், அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறதுல நம்ம தமிழகத்தினுடைய பாரம்பரியம். அது அன்பாக இருந்தாலும் சரி, கற்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சிந்தையில் கூட
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனை பாவம் அந்த மாதிரி இருக்காது. இது எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்குமா அவங்க வீட்டாருக்கு. சரி, அந்த ஆசிரியருக்கு ஒரு மகள் இருந்தால் அந்த 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 மகள் வந்து வீதியில் நடமாட முடியுமா? உங்கள் அப்பா இந்த மாதிரி இருந்தான்னு சொல்லுவாங்க. சரி, கல்யாணம் பண்ணி கொடுத்த அப்பாவுக்கு, கல்யாணம் பண்ணி கொடுத்த மகளுக்கு அப்பாவாக இருந்திருந்தானா அவன் கொடுமைப்படுத்துவேன். இல்லை அவன் வந்து ஒரு தப்பான ஒரு முறையில் இருந்தானா உன் அப்பனே இப்படி தான் இருந்தா சொல்லுவானா? சொல்ல மாட்டான். இப்போ அந்த பொண்ணு அவங்க கணவரை கண்டிக்குதுன்னு வச்சுக்கோ, அந்த பாதிக்கப்பட்டவருக்குடைய பொண்ணோட கணவர் வந்து அவர் அப்படி திடுறாருன்னு வச்சுங்க, அதை கண்டிக்கும் போது அந்த பொண்ணை அசால்ட்டாக டீல் பண்ணுவாங்க. அசால்ட்டாக டீல், இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரி போலீஸ் கேஸில் மாட்டிக்கிறது, இந்த போக்சோ ஆக்டில் போகிறது, இல்லை பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறு பிள்ளைங்க நம்ம பெற்றோருக்கு தெரியாமல் பாவம் பண்ணிட்டு போய் நிற்கும்போது மற்ற சமூகத்தினர் அந்த பெற்றோர்களை எந்த லெவலில் ட்ரீட் பண்ணுவாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எப்படி பெற்றோர்களை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா யூ ஷுட் பி அவேர். நான் நிறைய பார்க்குறோங்க கிளாஸுக்குள்ளே பயங்கரமாக நடக்குது, டியூஷன் சென்டர்ஸில் பயங்கரமாக நடக்குது, கோச்சிங் சென்டர்ஸில் பயங்கரமாக நடக்குது. இந்த மாதிரி அகாடமியில் வந்து இப்போ சேர்ந்து வச்சுக்கிட்டு பெற்றோர்கள் தெரியாமல் ஜாயின் பண்ணி சுற்றிட்டுறான். அது மிக பாவம், கொடிது. அது உங்களுடைய அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு தெரியாது அல்லது நண்பர்களுக்கு தெரியாது அப்போலாம் நம்ம நினைக்கிறோம். பட் அல்மைட்டி நோஸ் எவ்ரிதிங். சரியா? அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் அக்கிரமம் செய்யட்டும், நீதியாய் செயல்படுகிறவர்கள் இன்னும் அதிகமாய் நீதியாய் செயல்படட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள் இன்னும் அதிகமாய் பரிசுத்தமாகட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவரவர் செய்கைக்கு தக்கதான என்னோட நியாய தீர்ப்பும் வருகிறது அப்படின்னு சொல்றது. நியாய தீர்ப்பு, அதாவது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்துட்டாவே விபச்சாரம் செய்தாயிற்று. அப்பனா பார்த்துங்க, நம்ம கண்ணு எப்படி இருக்கணும்னு பாருங்க. நம்ம கண்ணு எப்படி இருக்கணும், நம்ம சிந்தை எப்படி இருக்கணும் நினைச்சிடக்கூட கூடாது. அப்போ கண்ணு எப்படி இருக்கணும் தான் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மனுஷன் இந்த திரைப்படம் பார்க்குறதோ இல்லை டிவியில் நிகழ்ச்சி பார்க்குறதோ அல்லது மொபைலை யூஸ் பண்ணுறதோ பார்க்காம இருக்க முடியாது. நினைக்காம விட்றணும், அவ்வளோதான், நினைக்காம விட்றணும். இப்போ ஒரு டாக்டர்ஸ் இருக்கிறான்னு வச்சுங்களேன், நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நீ எந்த அளவுக்கு அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். வெறும் 25 வயசு ஒரு சின்ன பொண்ணு டாக்டரு அந்த பேஷண்ட்டை நிர்வாணமாக பார்க்குது. அது சிந்தையில் என்ன இருக்காது? ஒரு உடம்புல, நம்ம உடம்புல உறுப்புல இருக்கக்கூடிய ஒரு மர்ம உறுப்புல கூட ஒரு அடிபட்டு இருக்குன்னு சொன்னா அதை ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் இருக்காங்களா இல்லையா? ஆண்கள் பெண்களுக்கு பிரசவம் பார்க்குறாங்களா இல்லையா? சர்ஜியன் இருக்காரா? கைனகாலஜிஸ்ட் இருக்காங்களா இல்லையா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்டை பொருத்தி பாருங்க, நான் சொல்ற விஷயத்துல பொருத்தி பாருங்க. அப்போ நம்ம நினைக்கிறது கற்புங்கிறது ஏதோ உடல்ல இல்ல, சிந்தையில இருக்கு. சிந்தை எண்ணத்துல இருக்கு. அந்த வேசித்தனங்கிறது விபச்சாரங்கிறது சிந்தையில இருக்கு. அப்படி புரிஞ்சுங்க, சிந்தையில இருக்கு. அப்ப நீங்க அதை ஒரு அற்பமா இது ஒரு பாடின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு இல்லைங்க. அது ஒரு ஒன்லி பாடின்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணு இல்ல நீங்க அதை கொண்டு போய் அடுத்த செகண்ட் கொண்டு போய் அதை பாவத்தின் பின்னணியில பாத்தீங்கன்னா அது பாவம். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டங்ஸ்டன் அப்படிங்கறது நம்ம பேசிட்டோம். இது என்ன சார், ஏற்கனவே ஒரு விவகாரம் பார்த்தோம் இல்லையா, அதானி விவகாரமா? ஆமாவா இல்லையா? அதானி அப்படிங்கிற குழுமம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 88. ஏன்னா ஊழல் ஒழிப்பு சட்டத்தோட நான் தொடர்ந்து பண்ணேன். எந்த ஊர்ல ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டு வந்துச்சு? அமெரிக்கா. நல்லா பேசுங்க. அமெரிக்காவில் தான் அந்த ஊழல் ஒழிப்பு குற்றச்சாட்டு வந்துச்சு. எந்த நிர்வாகத்துக்கு? அதானி அப்படிங்கிற நிர்வாகம். இப்ப ரீசெண்டா இன்னொரு விவகாரம் சேர்ந்துருக்குங்க, சோரஸ் அப்படிங்கிற விவகாரம். என்னன்னு பார்ப்போம். அதானியோட சேர்ந்து சோரஸ் அப்படிங்கிற ஒரு விவகாரம் நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. என்னங்க இந்த சோரஸ் பார்க்கலாம். அதானி விவகாரம் இது மெயின் டாபிக். ஏன்னா ஆக்சுவலா செபியோட தலைவர் யாரு? மாதவி புரிபூஷ். அவங்களும் அதுல அந்த சிக்கல்ல உண்டானாங்க. என்னங்க பார்ப்போம். அதானி மீதான லஞ்ச புகார், அதே மாதிரி காங்கிரஸை சார்ஜ் சோரஸுடன் தொடர்பு படுத்தி பேசியது உள்ளிட்ட விவகாரங்களை எழுப்பி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டுள்ளது. இப்போ என்ன கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு? நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். நாடாளுமன்றம் வருஷத்துக்கு எத்தனை முறை கூடும்? 3 முறை. எத்தனை முறை கூட்டப்படணும்? 2 முறை. அட்லீஸ்ட் எத்தனை கூட்டம்? 2 கூட்டம். எத்தனை மாசத்துக்கு மேல போயிடக்கூடாது? 6 மாசத்துக்கு மேல போயிடக்கூடாது. என்கொயரி பண்ணணுமா? 6 மாசத்துக்கு மேல போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லுங்கப்பா. அது மட்டும் முடிச்சு வந்துடுறேன். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமானது, எதிர்கட்சி தலைவர் யாரு? லோக்சபாவுக்கு ராகுல் காந்தி. ராஜ்யசபாவுக்கு யாரு? மல்லிகார்ஜுனா கார்கே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேப்பா. இந்திய கடற்படையில் ஐஎன்எஸ் துசில்
அம்மா உங்களுக்கு போர்டு ரீச் ஆகுதுல்ல ஆன்லைன்? எஸ் சார். ஐஎன்எஸ் துசில் போடுங்க. கடற்படையில் அதை சேர்த்துருக்குறாங்க. கடற்படையில் அதை சேர்த்துருக்குறாங்க. ஐஎன்எஸ் துசில் அப்படிங்கிறத சேர்த்துருக்குறாங்க. ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணைகளுடன் கூடிய போர்க்கப்பலான ஐஎன்எஸ் துசில். இது வந்து போர்க்கப்பலுங்க, வார்ஷிப், போர்க்கப்பல். எங்கே தயாரிச்சிருக்கிறாங்க? ரஷ்யாவில். ஸோ ராஜ்நாத் சிங் இந்திய கடற்படை தலைமை தளபதி எழுதி வச்சுக்க. அட்மிரல் தினேஷ் திரிபாதி கடற்படை தலைவர். யாருன்னு கேட்பாங்க? அட்மிரல். கடற்படைக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவர் அட்மிரல். அட்மிரல் அப்படின்னு சொன்னாவே கண்டிப்பாக கேட்பாங்க தினேஷ் திரிபாதி. தினேஷ் திரிபாதி 4 போர்க்கப்பல்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்தில் ரஷ்யாவும் இந்தியாவும் கடந்த 2016ஆம் ஆண்டு கையொப்பமிட்டிருக்கு. அதில் 2 போர்க்கப்பல்களை இந்தியாவிலும் 2 போர்க்கப்பல்களை ரஷ்யாவிலும் தயாரிக்க எழுதி வச்சுங்க. 4 போர்க்கப்பல்கள், 4 வார்ஷிப். 2 வந்து ரஷ்யாவில், 2 வந்து இந்தியாவில். அப்போ அந்த 2 அப்படிங்கிறது வந்து எந்த ஆண்டு கையெழுத்து இது ஒப்பமிட்டாங்கன்னா 2016. 2016 எவ்வளவு கோடி சார்? 20,000 கோடி. 20,000 கோடி. 20,000 கோடியில் இந்த போர்க்கப்பல் அந்நாட்டில் உள்ள காலினின்கிராட் கடற்படை நகரில் இந்திய கடற்படை இணைக்கப்பட்டது. இந்திய கடற்படையோட இணைச்சிருக்கிறாங்க. துசில் அப்படிங்கிற ஒரு பேர் பார்த்துங்க. துசில், ஐஎன்எஸ் துசில், இந்தியன் நேவல் சர்வீஸ் போர்க்கப்பலை இந்திய கடற்படை இணைக்கும் நிகழ்ச்சிகள் ரஷ்ய அதிகாரிகளுடன் பங்கேற்ற பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாரு? நம்ம ராஜ்நாத் சிங். ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறதா டிஃபென்ஸ் மினிஸ்டர். டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை பேசிட்டோம். வங்கதேச தலைவர்களுக்கு மம்தா கண்டனம் பேசிட்டோம். ஜார்க்கண்ட் இது பேரவையில் புதிய எம்எல்ஏகளுக்கு பதவியேற்பு. ஜார்க்கண்டில் தேர்தல் நடந்துச்சா? எத்தனை தொகுதிகளுக்கு? 80 தொகுதிகளுக்கு. சரியா? 81 தொகுதிகளுக்கு. மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகளுக்கு. 288 தொகுதிகளுக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிடும். மத அடிப்படை இடஒதுக்கீடு வழங்க முடியாது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஓகே தான். சிரியா ஆட்சி கவிழ்ப்பு இந்தியா கருத்து. ஸோ சிரியாவில் உங்களுக்கு தெரியும். ஸோ முக்கியமானது 12வது சுற்றில் வென்றார் லிரன். எழுதி வச்சுங்க. வென்றுட்டார். குகேஷை வென்றுட்டார். குகேஷ் அவரை வென்றாச்சு. 12வது சுற்றுல லிரன் வென்றார். லிரன் எந்த நாட்டை சார்ந்தவர்? சீனா. எந்த ஊரில் நடந்துட்டு இருக்கு? சிங்கப்பூர். என்ன போட்டி? ஃபைடு வேர்ல்டு சாம்பியன்ஷிப். ஃபைடு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறதுல 12வது சுற்றுல வெற்றி பெற்றார் அப்படிங்கிறது பார்க்குறோம். சரி, F1 கார் பந்தயம் நடப்பு சீசனின் கடைசி மற்றும் 24வது ரேஸ் அபுதாபியில் நடந்திருக்கு. அதில் பிரிட்டன் வீரர் மெக்லாரன் டிரைவர் லாண்டோ நோரிஸ் அவர் வெற்றி பெற்றாரா? ஃபார்முலா 1 அப்படிங்கிற கார் பந்தயம் F1. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் நம்ம சென்னையில் நடந்தது என்னது? ஃபார்முலா 4. சென்னையில் நடந்தது எது? ஃபார்முலா 4. அப்போ ஃபார்முலா 1 அப்படிங்கிற கார் பந்தயத்தில் 24வது ரேஸில் சரியா யார் சார் வெற்றி பெற்றிருக்கா? லாண்டோ நோரிஸ். எந்த ஊருக்காரு? பிரிட்டன்காரு வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது. பெண்களின் வளர்ச்சிக்கு எதிரான தடைகள் உடைக்கப்படும். எல்ஐசி பீமா சக்தி எந்த ஊரில்? ஹரியானாவில். ஹரியானாவில் கேபிட்டல் சிட்டி இது சண்டிகர். ஆனால் எந்த ஊரில் தொடங்கி வச்சாங்க? பானிபட். முதல் பானிபட் போர் எப்போ? 1526. 2வது பானிபட் போர் எப்போ? 1556. 3வது பானிபட் போர் எப்போ? 1761. அல் அசாத் எந்த ஊர்? சிரியாவில் என்ன பொறுப்பு? பிரசிடென்ட் இப்போ வந்து வெளியேறிட்டாரு. அவங்களுக்கு அடைக்கலம் உறுதி செய்து ரஷ்யா. ஆமாங்க, நான் தாங்க கூட்டி வந்திருக்கேன். ரஷ்யா வந்து அடைக்கலம் கொடுக்குது. இப்போ எல்லா நாடும் அடிச்சிட்டு இருக்கு சிரியாவை. இங்கிட்ட இஸ்ரேல் அடிக்குது, அங்கிட்ட அமெரிக்கா, இங்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து எல்லா நாடுகளும். எல் சால்வாடார் அப்படிங்கிறதுல நிலநடுக்கமாங்க. எல் சால்வாடார் இது மத்திய அமெரிக்க நாடு, சென்ட்ரல் யூஎஸ்ஏ. மத்திய அமெரிக்க நாடு எல் சால்வாடார். நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. சரி, தென்கொரியா அதிபர் வெளிநாடு செல்ல தடை, காசா உயிரிழப்பெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சது. ஸோ அப்படியே நம்ம கிளாஸ் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? போர்டு ஆன் பண்ணிக்கிறோம். போர்டு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம். மேத்தமெட்டிக்ஸ் யாருமா? சஞ்சனா பேசுங்கப்பா. ஓகேப்பா எடுத்துக்கலாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பார்ப்போம். மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம எக்கனாமிக்ஸ் அண்டு ஜியோகிராஃபி கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே வாங்கப்பா, கிளாஸில் இருக்கீங்கல்ல.